வெற்றி வேல்முருகனுக்கு கரோரா. எல்லாம் உள்ள பழனி ஒரு மெம்பருமான கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்டாலும் சங்குரான குருநாதர் அருணாபிரமன் தேடுதே சரம் சம்சம் எம்பெருமான் கரை முதல்மட்ட குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவனந்த திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமார என்ற வரிசைப்படி பாடல் எண் 601 அத்த வேட்கை என தூங்கும் திருச்செங்கோடு தளத்து திருப்போருக்கான பாராயணத்தையும் பொருள்வக்கத்தையும் பழனியாண்டம் திருவிடும் திருச்செங்கோடு வேளம் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரணம். இந்த பாடல் வாக்கு பெற பாடப்பெற்ற பாடல். முருகா, பொய்வாழ்விலிருந்து என்னை நீக்கி உன்னை போற்றுகின்ற வாக்கு வன்மை அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். தத்த தாத்த தத்த தாத்த தத்த தாத்த தனதான என்று சந்தக்குறிப்பியுடைய பாடல். அத்த வேட்கை பற்றி நோக்கு அத்தத்தை மார்க்கு தமராய் அன்பு அற்ற கூட்டத்தில் பராக்கூற்று அச்சுத்தோள் பற்றி ஓடும் சித்தம் மீட்டு பொய்த்த வாழ்க்கை சிக்கை நீக்கி தினிதாய சித்திரவாக்கு பெற்று வாழ்த்தி செச்சை சாத்த பெறுவேனோ கொத்து 110 நாட்ட கொற்ற வேத்துக்கு அரசாய குக்குட அத்த சர்ப குக்குட அத்த சர்பகோத்திர பொற்ப வேல்கை குமரேசா தத்துவ 48 ஏற்று திடமேவும் தர்கசாத்திர தக்க மார்க்க சத்தியவாக்கிய பெருமாள். அத்த வேட்கை பற்றி நோக்கு அத்தத்தை மார்க்கு தமராய் பொருளாசை கொண்டு விருப்பம் வைக்கும் அந்த கிளி போன்ற பொதுமகளிருக்கு வேண்டியனவாய் அன்பு அற்ற கூட்டத்தில் பராக்கு உற்று அச்சுத்தோள் பற்றிய அன்பு இல்லாத ஒரு கூட்டத்தில் எனது நோக்கத்தை வைத்து உரு அமைந்த அவர்கள் தோளை பற்ற அணைக்க ஓடும் சித்தம் மீட்டு பொய்த்த வாழ்க்கை சிக்கை நீக்கி தினிதாய சித்திரவாக்கு பெற்று வாழ்க்கை செச்சை சாத்த பெறுவேனோ. அதாவது ஓடுகின்ற மனத்தை அந்த வழி நின்றும் திருப்பி பொய்யான வாழ்க்கை என்கின்ற சிக்கனா மாட்டிக்கொண்ட நிலையை வன்மை வாய்ந்த அழகிய வாக்கை நான் பெற்று அந்த வாக்கின் பயனாக உன்னை வாழ்த்தி அந்த வாழ்த்துதலின் பயனாக உனது வெற்றி மாலையாகிய பிரசாதத்தை பரிசாக சாத்த அணியப்பெரும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு நுண்ணிய வேண்டுதல் வைக்கிறார் எம்பெருமான்ட்ட. கொத்து 110 நாட்ட கொற்ற வேத்துக்கு அரசாய குக்குடாத்த சர்பகோத்திர பொற்ப வேல்கை குமரேசா கூட்டமான 110 அதாவது 110 1000 நாட்டம் கண்களுடைய வீரவேந்தனாம் இந்திரனுக்கு அரசானாகிய கொடிக்கையனே பாம்பு மலை திருச்செங்கோட்டு மலை அழகனே வேலேந்தும் திருக்கரத்து குமரேசனே தத்துவ 48 ஏற்று திடமேவும் தர்கசாத்திர தக்க மார்க்க சத்திய வாக்கிய பெருமாள். தத்துவங்கள் 48 ஆக 96 பொருந்தி திடமான தர்கசாத்திரங்களில் சொல்லப்பட்ட தக்க நீதி வழிகளில் உள்ள சத்தியமான சொற்களை பேசுகின்ற பெருமாளை சித்திரவாக்கு பெற்று செச்சை சாத்த பெறுவேனோ. இப்ப 110 அடுக்கிய நாட்டத்து அப்படின்னு அதாவது திருமுருகாட்டுப்படை சொல்றாரு. இந்த 110 நாட்டங்கள் 110 அடுக்கிய நாட்டத்து திருக்கிழர் செல்வன்னர் இந்திரன திருமுருகாட்டுப்படையில குக்குட அத்தம்னா கை, அடுத்தது சர்பகோத்திரம்னா நாகமலை, கோத்திரம்னா மலை. 48 தத்துவ 48 96 தத்துவங்கள். சத்திய வாக்கியம்னா சம்பந்தராய தமிழ் மறையாம் தேவார்த்தையும் இது குறிக்கலாம். அதனால அது சத்திய வாக்கியங்கிறது ஒரு 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 பொதுவான சொல். அது தேவார்த்தையும் குறிக்கலாம். ஏன்னா சம்பந்தராய் எம்பெருமான் அவருடைய அதாவது சம்பந்தராய் எம்பெருமான் திருவாய்மந்தருடைய தமிழ்மறையாம் தேவார்த்தை இது குறிக்கலாம் என்பதை அறியாது பெருமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சித்திர வாக்கு பெற்று செச்சை சாத்த பெறுவேனோ என்று வேண்டிக் கொள்கிற இந்த அற்புதமான பாடலை எம்பெருமான் திருவிழில் சமர்ப்பிப்போம். இந்த பாடலில் அத்த வேட்கை பற்று நோக்கு அத்தத்தை மார்க்கு. சார், உலகத்தில் பொண்ணையே விரும்பி அதனை பறிக்கும் நோக்கமே கொண்டவர்கள் விலைமகள். நோக்கு அத்தத்தை மார், தத்தைனா கிளி போல கொஞ்சம் பேசுவாங்க. மாதவசமாய் ஓடும் மனத்தை அதன் போக்க மாற்றி நல்ல வழியை திருப்போம். பொய்த்த வாழ்க்கை சிக்கி நிற்கி. பொய் என்ற சொல்லுக்கு 2 பொருள். இல்லாத ஒன்று பொய், சில காலம் இருந்து பின் மறைந்து அடிய கொடுத்தும் பொய். உலக வாழ்வு நிலை பெறலாது, அதனால் அது பொய் வாழ்வு. அதில் அகப்படுகின்ற சிக்க அகற்றும் தினிதாய சித்திர வாக்கு பெற்று வலிமையான அழகிய வாக்க பெறணும்னு சுவாமிகள் முருகன் வேண்டார். முருகப்பெருமான் கொடுக்க அவர் பெற்ற இது தெரிஞ்சதான். வேறு ஒருவருக்கும் இல்லாத அருமையான அழகிய இனிய வாக்கையுடைய அருணகிரி பெருமான். வாக்கிற்கு அருணகிரி, வாத ஊரார் கனிவில், தாக்கில் திருஞான சம்பந்தர், நோக்கிற்கு நக்கீர தேவர், நயத்துக்கு சுந்தரனார், சொற்கு உறுதிக்கு அப்பரென சொல்லுவார். செச்சை சாத்த பெறுவேணும். அதாவது வாக்கினால் இறைவனை வாழ்த்த அந்த வாழ்த்துக்கு பரிசு கிடைக்கணும்ல. அந்த வாழ்த்துக்கு பரிசா இறைவன் தன்னுடைய திருமார்பில் உள்ள வெற்றி மாலையை வழங்கி அருள் புரிகிறான்.
அந்த பேற்றை பெற வேணுங்கிற என்ன ஒரு உச்சகட்ட வேண்டுதல். இது வந்து வேண்டுதலுடைய பழுத்த நிலை, முதிர்ந்த நிலை, அப்படிப்பட்ட வேண்டுதல். அதை எம்பெருமான் திருவிழா சமர்ப்பிக்கிறார். கொத்து 110 நாட்டை கொற்ற வைத்து 1000 கண்களுடைய இந்திரன் சகசாட்சன் அப்படிங்கிற பேர் அவனுக்கு. 110 அடுக்கிய நாட்டத்து 100 வேள்வி முற்றிய வென்றொரு கொற்றத்து ஈரிரண்டு ஏந்திய மறுப்பின் எழில் நடை தாழ்வன் தடக்க உயர்த்த யானை எருத்தம் ஏறிய திருக்கணர் செல்வன் திருமுறாற்றுப்படுகிறார். குக்குடாத்த சேவலம் கொடியான பயங்கர அப்படிம்பார் மூலமந்திரத்திற்குள்ள. சர்பகோத்திர கோத்திரம்னா மலை, சர்பகோத்திரமும் நாககிரி திருச்செங்கோடு. தத்துவ 48 மீட்டர், 96 தத்துவங்கள். ஆன்ம தத்துவங்கள் 24, உடலின் வாசல்கள் 9, தாதுக்கள் 7, மண்டலங்கள் 3, குணங்கள் 3, மலங்கள் 3, வியாதிகள் 3, விகாரங்கள் 8, ஆதாரங்கள் 6, வாயுக்கள் 10, நாடிகள் 10, அவத்தைகள் 5, ஐவுடம்புகள் 5, ஆக 96. இப்போ இந்த ஆன்ம தத்துவங்கள் 24, அதில் 5 பிரிவு. பூதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அந்த கரணங்கள் 4. உடல் வாசல்கள் வந்து உங்களுக்கு தெரியும், கண்கள் 2, செவிகள் 2, மூக்கு துவாரங்கள் 2, வாய் 1, மலவாயில் 1, குறிவாயில் 1. இப்போ ஆன்ம தத்துவங்கள் 24 பார்த்தீங்கன்னா 5 பூதம், நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு. ஞானேந்திரியங்கள் 5, மெய் வாய் கண் மூக்கு செவி. கர்மேந்திரியங்கள் 5, வாய் கை கால் மலவாய் கருவாய். தன்மாத்திரைகள் 5, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். அந்த கரணங்கள் 4, மனமறிவு நினைவு முனைப்பு. அடுத்தது இந்த லிஸ்ட்டில் போங்க. தாதுக்கள் 7, என்ன சாரம், செந்நீர், ஊன், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மூளை, வெந்நீர். மண்டலங்கள் 3, அக்னி மண்டலம், ஞாயிறு மண்டலம், திங்கள் மண்டலம். குணங்கள் 3, சத்துவம், ராஜசம், தாமதம். மலங்கள் 3, ஆணவம், நான் என்கிற திமிர், மாயை, பொருள்கள் மீது பற்று வைத்து அபகரிக்கிறது, வினை, ஆணவ மாயால் வர விளைவு. பிணிகள் 3, வாதம், பித்தம், கபம். 8 விகாரங்கள், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், துன்பம், அகங்காரம். 10 வாயுக்கள், உயிர்காற்று, மலைக்காற்று, தொழிற்காற்று, ஒளிக்காற்று, நிறவு காற்று, விழிக்காற்று, இமைக்காற்று, தும்மல் காற்று, கொட்டாவி காற்று, வீங்கல் காற்று. 10 நாடி, சந்திர நாடி, சூரிய நாடி, நடுமூச்சு நாடி, உள்நாக்கு நரம் நாடி, வழக்கு நரம் நாடி, இடக்கு நரம் நாடி, வளச்செவி நரம் நாடி, இடது செவி நரம் நாடி, கருவாய் நரம் நாடி, மலவாய் நரம் நாடி. 5 அவத்தைகள், நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் பழக்கம். 5 உடம்புகள், மறுவுடல், வழியுடல், அறிவுடல், மன உடல், இன்ப உடல். இதுதான் 96 தத்துவங்கள். இதை விளக்கம் வேணும்னா சித்தாந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. இதுதான் 96 தத்துவங்கள் சொல்கிறேன். அடுத்தது தர்க்க சாஸ்திரம். தர்க்க நூல் ஒரு சிறந்த அறிவுத்திறன் உடையது. பொருள்லாம் நிச்சயிக்கிறது. வடமொழியில் நியாய சாஸ்திரத்தை செய்தவர் கௌதமன். வேதம் 4, அங்கம் 6, உபாங்கம் 4, ஆகவித்தை 14. உபாங்கம்னா 4, மீமாம்சை, நியாயம், புராணம், ஸ்மிருதி, தர்மசாஸ்திரம். உலகத்துக்கு கர்த்தா இறைவன் என்று வேதம் சொல்லுது. வேதத்தின் சொல்ல அர்த்தத்தால் மீமாம்சம் நிர்ணயிக்குது. இதை பல யுத்திகளால் தீர்மானிப்பது நியாயசாஸ்திரம். அதான் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான பாடல். என்ன கருத்துரை? நாககிரி நாயகா வாக்குவன்மையும் வெற்றி மாலையும் தந்தல்வீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனி ஆண்டவன் திருவிடம் செங்கோட்டு வேலன் திருவிடம் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு மாத்திரமோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர் அரோகர் அரோகர். முருகாச்சனம் முருகாச்சனம்.